வெல்கம் டு ஐஸ்வர்யம் அகாடமி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் அண்டு பார்ட்ஸ் நேம் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். பார்த்திங்க அப்படின்னா அப்போ நமக்கு விதிகள், அந்த விதிகளுக்கேற்ற பாகங்களுடைய பெயர்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். என்ன பார்ட்டோட நேம் அண்ட் ஆர்டிகல்ஸ், சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்ட்டு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, ஒன்றியம் அதன் ஆட்சி பகுதியை பற்றி சொல்கிறது தான் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இதான் பார்ட் 1. ஆர்டிகல் 1 to 4 வரைக்கும் நமக்கு வரும், சரிங்களா? அதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 1 to 4 பார்ட் 1. நமக்கு எப்போவுமே இது ஏன் சார் ரோமன் லெட்டரில் தான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. இல்லை சார் புரிந்து கொள்வதற்காக 1, 2, 3 அப்படின்லாம் சொல்லக்கூடாது, சரிங்களா? ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்திங்கன்னா தெரியும், பார்ட்டோட நேம் கொடுத்துட்டு அதனுடைய நேம்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதை பார்ட்டோட நேம்ஸ் மேட்ச் த ஃபாலோவிங்கில் சம்டைம்ஸ் கேட்பாங்க. அதை பார்த்துக்கணும். அடுத்து பார்ட் 2 நம்ம சிட்டிசன்ஷிப் பார்த்திங்கன்னா குடியுரிமை. நம்ம சிட்டிசன் ஆக்ட்ன்றது 1955 இது வரைக்கும் நமக்கு 9 டைம்ஸ் அமெண்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அப்போ நமக்கு இது ஆர்டிகல் 5 to 11 வரைக்கும் வரும், சரிங்களா? அப்போ குடியுரிமையை பற்றி பார்க்குறது தான் பார்ட் 2. பார்ட் 3 அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்றது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்படுது. இதே சிட்டிசன்ஷிப் அப்படின்றது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டது. சரி, ஓகே, ரைட். அப்போ இது பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 3. ஆர்டிகல் அப்படின்றது 12 up to 35 வரைக்கும் வரும், சரிங்களா? 35 வரைக்கும் வரும். அடுத்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 4 அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் நம்ம டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம், ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிபிஎஸ்பி அப்படின்னா டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஆர்டிகல் 36 up to 51 வரைக்கும். அடுத்து பார்ட் 4A அப்படின்றது நமக்கு கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்தப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு ஒன்று இல்லை. இதுதான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வரப்பட்ட ஒரு நியூ பார்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4A அப்படின்றது. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது நம்ம சோவியத் ரஷ்யா நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது தான், சரிங்களா? அப்போ ஆர்டிகல் நமக்கு 51A ஸ்மால் ஏவிலேருந்து அப் டு 51A நமக்கு பார்த்திங்கன்னா சப் கிளாஸ் கே வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் நமக்கு 1976 42ஆம் சட்டத்தின்படி ஸ்வரன் சிங் கமிட்டி தான் அந்த அடிப்படை கடமைகள் அப்படின்றது நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு 2002 86 2002 86ஆம் சட்டத்தில் கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்றது 6 to 14 அப்படின்னு கொடுப்பாங்க. இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 21A வரும். இதே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக வரப்போ 51A சப் கிளாஸ் கேவில் வரும், பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன். சரி, ஓகே, டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். அடுத்து பார்ட் 5 அப்படின்றது நம்ம யூனியன் கவர்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த யூனியன் கவர்மெண்ட் ஆர்டிகல் நமக்கு 52 up to 151 வரைக்கும், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு தெரியும் பார்ட் 5ன்றது. அடுத்து நம்ம பார்ட் 6 அப்படின்றது அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட். ஆர்டிகல் 152 up to 237 வரைக்கும் எதை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட். இது வரைக்கும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. எல்லா ஆர்டிகல்ஸுமே இதில் மோர் தென் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகக்கூடியது அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு, சரிங்களா? அடுத்து நம்ம பார்ட் 7 அப்படின்றது பார்ப்போம். இது பார்ட் பி ஸ்டேட்ஸை பற்றி சொல்கிறாங்க. பார்ட் பின்னா என்ன சார்? இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 1950 up to 56 வரைக்கும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்ஸ் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பார்ட் ஏ அப்படின்றது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ப்ரோவின்ஸ்னு சொல்லுவாங்க. பார்ட் ஏன்றது. பார்ட் பி அப்படின்றது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் பார்த்திங்க அப்படின்னா மன்னராட்சி பகுதிகள் அல்லது சுதேச பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி சொல்கிறது தான் இது ஆர்டிகல் நமக்கு 238. ஆக்சுவலாக இதை நம்ம பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த 1956 இந்த 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி இதை என்ன பண்ணிட்டாங்க, நீக்கப்பட்டது அப்படின்றது. அப்போ ஆர்டிகல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக 238 அப்படின்றது, சரிங்களா? அடுத்து நம்ம பார்ட் 8. இதில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா த யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. யூனியன் பிரதேசங்கள் பற்றி சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு 8 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டிகல் 239 up to 242 வரைக்கும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இது பார்ட் 8ல். பார்ட் 9 நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன் ஷெடியூலில். நமக்கு பஞ்சாயத்து 1992-73 அண்டு பார்ட் 9A ஆர்டிகல் 243 243 வரைக்கும். அதே போல் முனிசிபாலிட்டியாக இருந்தால் 243B 243ZZ வரைக்கும் 1992 அண்ட் 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம். அதில் 29 பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ், இதில் 18 டியூட்டி பவர்ஸ் அண்ட் பற்றி
பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ. ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 9B இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இசட் 243 இசட் கட்சியிலேருந்து அப் டு இசட் வரைக்கும். ஸோ 2011 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மென்ட் படி 2011 97ஆம் சட்டத்தின்படி கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்றத சேர்க்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா, ஸோ இதோட நம்ம அடுத்தது அப்படியே கண்டினியூ வந்து பார்க்கலாம். ஸோ 10th ஷெட்யூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஷெட்யூல்டு எஸ்சி அண்ட் எஸ்டி அதை பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருடைய பகுதிகள். ஸோ ஆர்டிகல் 244 அப் டு 244A வரைக்கும் வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ அடுத்து நம்ம வந்து 11th ஷெட்யூல் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 245 அப் டு 263 வரைக்கும் வரும். சரிங்களா, அடுத்து நமக்கு வந்து பார்ட் 12 த ஃபினான்ஸ் ப்ராப்பர்ட்டி கான்ட்ராக்ட்ஸ் சூட்ஸ், அதாவது நிதி சொத்து ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகள் ஆர்டிகல் 264 அப் டு 300A வரைக்கும் வரும். இப்போ நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 6 இருந்துச்சு, அது 7 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 6ஆக மாறிச்சு. அது எப்போன்னு கேட்டிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து 1978 இந்த 44 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்டின் படி. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்டை தூக்கி கொண்டு போய் நமக்கு வந்து பார்ட் 12 ஸோ ஆர்டிகல் 300Aவில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஆர்டிகல் 264 அப் டு 300 வரைக்கும். இதில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனு, ஜிஎஸ்டி கவுன்சிலு, ஃபினான்ஸ் கமிஷன்றது ஆர்டிகல் 280, ஜிஎஸ்டி கவுன்சில்ன்றது ஆர்டிகல் 279A. சரிங்களா, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது தான் இங்கே எழுதியிருப்பேன் 280 279Aன்றது. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது பார்ட் 13 ஸோ ட்ரேட் காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, வியாபாரம் வணிகம் மற்றும் இந்திய எல்லைக்குள் மேற்கொள்ளுதல் ஆர்டிகல் 301 307 வரைக்கும். ஸோ பார்ட் 14 ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சர்வீசஸ் அண்டர் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். இப்போ கூட நடந்த குரூப் 2 மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆர்டிகல் 308 அப் டு 323 வரைக்கும். சரிங்களா, ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்ட் 14A இது ஒன்று. ஸோ முன்னாடி ஃபண்டமெண்டல் டியூட்டி சொன்னோம், இப்போ பஞ்சாயத்து பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபுனல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீர்ப்பாயம். இந்த தீர்ப்பாயம் அப்படின்றது மாநிலங்களுடைய இருக்கக்கூடிய சர்ச்சைகளை தீர்ப்பு வைக்கக்கூடியதான் இந்த தீர்ப்பாயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கர்நாடகாவும் தமிழ்நாடுக்கும் இருக்கக்கூடிய காவிரி நதிநீர் இது இருக்கு இல்லையா, அதை பற்றி அந்த மாதிரி. ஸோ அதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் எக்ஸாக்டாக 323A 323B வரைக்கும். ஸோ அடுத்து பார்ட் 15 ஸோ ரொம்ப முக்கியம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, தேர்தல் ஆணையம் இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ ஆர்டிகல் நமக்கு வந்து 324 அப் டு 329A வரைக்கும் நமக்கு வந்து வரும். சரிங்களா, ஸோ எலெக்ஷன் கமிஷன். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது பார்ட் 16 ஸோ ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு த ஷட்டைன் கேசஸ், குறிப்பிட்ட பிரிவினருக்கான சிறப்புரிமைகள். ஸோ ஆர்டிகல் 330 342 வரைக்கும். ஸோ அடுத்து பார்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 ஸோ லாங்குவேஜஸ் மொழிகள் பற்றி சொல்லிக்கிறாங்க 343 351 வரைக்கும். பார்ட் 18 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஸோ ஆர்டிகல் 352 அப் டு 360 வரைக்கும். ஸோ அந்த எமர்ஜென்சி அப்படின்றது நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1935 இந்தியன் கவர்மெண்ட் ஆக்டில் தான். ஆனால் எமர்ஜென்சி ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கேன்சலேஷன் அப்படின்றது ஜெர்மனிலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ 352 அந்த நேஷனல் எமர்ஜென்சி, 356 அந்த ஸ்டேட் எமர்ஜென்சி, 360 அந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பின்னாடி பார்க்கலாம். ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 19 அப்படின்றது மிஸ்செலஞ்சஸ். ஸோ ஆர்டிகல் 361 அப் டு 367 வரைக்கும். ஸோ அடுத்து பார்ட் 20 ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ வந்து பார்ட் 20 ஆர்டிகல் 368 ஸோ சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து எடுக்கப்படுது. சரிங்களா, ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்ட் 21 ஸோ டெம்பரரி டிரான்சிஷனல் ஸ்பெஷல் ப்ரொவிஷன், தற்காலிக இடைமாறுகால மற்றும் சிறப்புரிமைகள். ஸோ ஆர்டிகல் 369 392 வரைக்கும். ஸோ அடுத்தது பார்ட் 21 ஷார்ட் டைட்டில் காமர்ஸ் அத்தாரிட்டி அண்ட் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி அண்ட் ரிஃபில்ஸ், குறுந்தொலைவு தொடக்கம் அங்கீகரிக்கப்பட்ட இந்தி எழுத்து வடிவம் மற்றும் நீக்கப்பட்டவை. ஸோ ஆர்டிகல் 393 அப் டு 395 வரைக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து 460+ ஆர்டிகல்ஸ் இருக்குது. பட் நம்ம 396 410 அப்படியெல்லாம் எழுதக்கூடாது. 395 வரைக்கும் தான், அதுக்குள்ளேயே தான் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 21A 2002 86ஆம் சட்ட திருத்தம். ஸோ ஆர்டிகல் 43B. ஸோ அதே போல் நமக்கு வந்து ஆர்டிகல் 39E F இப்படி எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்தடுத்து 1 by 1 வந்து பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.